அனைவருக்கும் காலை வணக்கங்க. சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்திகிட்ருக்காங்கங்க என் மாடி தோட்டம். பாருங்கள், மாடியில் மட்டும் அறுவடை அள்ளி கொடுக்கல, கீழேயும் கொத்து கொத்தாக வெண்டை அறுவடை கிடச்சிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாதி உள்ளே வச்சுருக்கேன், பாதி காம்பவுண்ட் ஓரத்தில் வச்சுருக்கேன். 2 சைட்லேயுமே அறுவடையை அள்ளி கொடுத்துருக்காங்க. சைஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸு. உண்மையிலேங்க இந்த விதைகள் யாருக்குனாலும் சரி நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு தரமான வெண்டை அது. அதே மாதிரி அனுரோதையாக நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் அனுப்பும்பொழுது உங்களுக்கு சீட்ஸ் அமைச்சிருந்தேன், மறுபடியும் கேட்டிருக்கீங்க. நான் சேகரித்து கண்டிப்பாக அனுப்புகிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் விதை சேகரிப்பு கம்மியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு விதைகள் வந்து சேருமா, கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே சேர்ந்தாச்சு. உங்கள் ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கலன்னு அனுப்பிச்சிருக்கீங்க. மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அனுப்பி விடுறேன். அப்படியே பாருங்கள், நம்ம கத்திரியெல்லாம் கிடச்சிட்டாங்க. செம்ம கத்திரிங்க. உஜாலா கத்திரி, கொத்து கத்திரி, தேடி 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 கிடைக்காத கத்திரி இப்போ நம்ம தோட்டத்தில் தேடாமையே கிடச்சிடுச்சு. ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்ற மாதிரி ஒரு தக்காளி ஒன்று கிடச்சிட்டாங்க. 4-5 இருந்ததுங்க. கீழே பக்கத்து காம்பவுண்டில் வச்சதில் தரையோட தரையாக இருக்குது, எட்டலை எனக்கு. இன்றைய அறுவடை பாருங்கள், எவ்வளோ வெண்டை, கத்திரி 2, அவரை 2, தக்காளி 1ங்க. சூப்பரான அறுவடை. போய் பார்க்கும்போதே இந்த கத்திரி செடியில் கத்திரி பிஞ்சுகள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. சரின்னு அறுவடையும் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இன்னும் ஓரிரு நாளில் நிறைய அறுவடை கிடைக்கும். கத்திரியெல்லாம் வந்து அறுவடைக்கு ஏற்ற சைஸ்க்கு வந்துட்டாங்கங்க. மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறேங்க நான். காரணம் என்னென்னா, ஐயோ கீழே வைக்கிறமே நம்ம செடிகள்லாம் அறுவடை கொடுப்பாங்களான்னு கூட நினைக்கலங்க. ஆனால் வந்து நல்லா வருவாங்களான்னு நினச்சேன். நல்லா வந்தது மட்டும் இல்லைங்க, அறுவடையும் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. பெரிய ரெட் கலர் செம்பருத்தி பூ நாளை காலையில் பூக்க வேண்டியது தான். மொட்டுக்கள், மல்லி மொட்டுக்கள், பூக்கள்னு சொல்லி அசத்துறாங்க. அசத்தும் மல்லியே மல்லியன்ற மாதிரி என்ன அசத்தி தள்ளுறாங்க. மல்லி இருவாச்சு, அடுக்கு மல்லி, நித்திய மல்லி, முல்லை மல்லின்னு பூக்கள்லாம் அப்படி தாங்க. இது கீழே நிறைய பூக்கள் வந்திருக்காங்க. மேலே இன்றைக்கி ஒரு 3 பூக்கள் மட்டும்தான் பறிக்க முடிஞ்சது. அப்படியே அவங்களையும் பறிச்சிட்டேன். அரளி பூக்களெல்லாம் பறிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகுங்க. அப்படியே வராங்க ஜிமிக்கி செம்பருத்தி பூக்கள், சிகப்பு கலர் இருவாச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸு. அப்படியே ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி பூக்கள்ங்க. மேட்ச் பண்ணியாச்சு. செம்பருத்தி பூக்கள் மஞ்சளையும், இருவாச்சி வெள்ளையும். மங்களகரமான மஞ்சள் வெள்ளை நிற பூக்கள் இல்லாத பூஜைகளே இல்லைங்க. அப்படியே பன்னீர் ரோஸ் ஒரு நாள் தவறாமல் பூத்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மாடி தோட்டம் நாளுக்கு நாள்